திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் மக்கள் நல கூட்டணியினர் தங்களது 3ஆம் கட்ட பரப்புரையை இன்று தொடங்கியிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், தேர்தலை பொறுத்தவரைக்கும் மக்கள் நல கூட்டணியுடைய நகர்வுகள் என்னவாக இருக்கிறது? வேறு ஏதாவது கட்சிகள் கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கிறதா? கார்த்திகேயன், அதாவது மக்கள் நல கூட்டணியினர் இன்று 3ஆம் கட்ட பிரச்சாரம் ஆவடியில் இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கியிருக்கிறார்கள். இன்று 3ஆம் கட்ட பிரச்சாரத்தில் ஆவடி, திருவள்ளூர், அரக்கோணம், வேலூர் உள்ளிட்ட 4 மையங்களில் இன்று மக்கள் நல கூட்டணியில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்கான தயாரிப்பு பணிகள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தொண்டர்களும் ஏராளமானோர் அந்த மேடைக்கு ஆவடியில் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியாக 11 மணிக்கு மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் ஒருங்கிணைப்பு வைகோ, ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன், திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் இந்த பிரச்சாரத்தில் இன்று பங்கேற்கிறார்கள். இன்று பொறுத்தவரை 4 மையங்களில் நடைபெறுகிறது. 3ஆம் கட்ட பிரச்சாரம் இன்று திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட இடங்களிலும், நாளை கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 4 நாட்கள் தொடர்ந்து 3ஆம் கட்ட பிரச்சாரம் என்பது நடைபெற இருக்கிறது. மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரை ஏற்கனவே 2 கட்ட பிரச்சாரங்கள் முடித்து 3ஆம் கட்ட பிரச்சாரம் இன்று நடைபெறுகிறது. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி தொடங்கியதற்கு பிறகு இந்த கூட்டணியில் 2 கட்சிகள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற அழைப்பை விடுத்திருந்தார்கள். அதாவது தேமுதிக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும், இந்த கூட்டணி வலுப்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து அவர்கள் பேசிட்டு வந்தார்கள். தற்பொழுது கூட அதே நிலைமையில் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதாகவும், தேமுதிக இந்த கூட்டணிக்கு வரும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் தேர்தலுக்கான தேதி அறிவிப்பதற்கான நாட்கள் இருக்கிறது. எனவே தேமுதிகவுக்கு அழைப்பு எடுத்திருக்கிறது. தேமுதிகவும் தமிழ் மாநில காங்கிரசும் மக்கள் நல கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இன்று வரை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். அதே போன்று இது தவிர ஆம் ஆத்மி கட்சியினுடன் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் மக்கள் நல கூட்டணி சார்பாக பேசப்பட்டு வருகிறது. எனவே ஆம் ஆத்மி கட்சி மக்கள் நல கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று தமிழர் தேசிய முன்னணி பழநெடுமாறன் அவர்களையும் சந்தித்து மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவும் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பின்னர் தான் தேர்தலுக்கான முடிவு எடுக்கப்படும் என்று பழநெடுமாறன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே இன்னும் ஒரு சில கட்சிகளும் ஒரு சில அமைப்புகளும் மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மக்கள் நல கூட்டணியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. அதே போன்று தொடர்ந்து 3ஆம் கட்ட பிரச்சார பயணங்கள் முடித்து 4ஆம் கட்ட பிரச்சாரம் நடத்த இருப்பதாகவும், அதற்கான அடுத்த கட்ட பணிகள் என்பது மார்ச் 2ஆம் வாரத்தில் நடைபெறும் என்றும் மக்கள் நல கூட்டணியின் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. கார்த்திகேயன், ராஜ்குமார், ஒருவேளை தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு வந்தால் தேமுதிக தரப்பில் வைக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ஸை மக்கள் நல கூட்டணி ஏத்துக்குமா? விஜயகாந்த் தலைமையில் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கார்த்திகேயன், அதாவது இதற்கு முன்பாக மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்படும் பொழுது முதல்வர் வேட்பாளர் என்பது தேர்தலுக்கு முன்பாக மக்கள் நல கூட்டணியில் கிடையாது என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஆனால் அதற்கு பின்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கிங்காக இருக்க வேண்டுமா இல்லை கிங் மேக்கராக இருக்க வேண்டுமா என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதற்கு பின்பாக தேமுதிகவை கூட்டணிக்கு அழைக்கக்கூடிய கட்சிகளினுடைய நிலை என்னவென்பது பார்க்கப்பட்டது. அதற்கு பின்பாக விஜயகாந்த் இந்த அறிவிப்புக்கு பின்பாக மக்கள் நல கூட்டணியிலும் அது பரிசீலிக்கப்படலாம் என்ற ஒரு கருத்து என்பது முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதை மக்கள் நல கூட்டணியிலிருந்து உறுதியாக எதுவும் சொல்லப்படவில்லை. அதே போன்று இப்படி ஒரு கேள்வி எழுப்பியதற்கு பிறகும் கூட தேமுதிக தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் அதற்கான நம்பிக்கை இருப்பதாக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. கார்த்திகேயன்.